கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆந்திராவில் மட்டும் 4.5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் 16 பேர் உயிரிழந்த நிலையில் வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஒன்றிய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் ஆந்திராவில் நகரங்கள், கிராமங்கள் என பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. குறிப்பாக என்டிஆர், குண்டூர், கிருஷ்ணா, பிரகாசம், எல்லூரு உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 4.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 166 தற்காலிக முகாம்களில் 31,238 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் ஹெக்டேர் விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விஜயவாடாவில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கி வருகின்றனர். ஆந்திர அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் உட்புற கிராமங்களில் வசிப்போருக்கு உணவு, குடிநீர், மருந்து உள்ளிட்டவை சென்று சேரவில்லை என்று கூறப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை செல்லும் வழியிலேயே மக்கள் சண்டை போட்டு வாங்கிக் கொள்வதால் பலருக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மழை வெள்ள பாதிப்பால் தெலங்கானாவில் 1.5 லட்சம் ஏக்கரில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கம்மம் நகரம் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெலங்கானா பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடிதம் எழுதியுள்ளார். இதனிடையே வெள்ளப்பெருக்கால் நல்கொண்டா மாவட்டம் தேவரகுண்டா, நல்லமலா என்ற வனப்பகுதியில் சிக்கி தவித்த 10 பழங்குடியினரை போலீசார் பத்திரமாக மீட்டுள்ளனர். மழை பாதிப்பு காரணமாக ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 120 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. 64 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. 2 மாநிலங்களிலும் தேசிய பேரிடர் மீட்பு பிரிவின் 40 குழுக்கள் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.